நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஐயா சந்திரன் ராஜா அவர்களே, இதில் பொறுப்பேற்று எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடிய பெருமக்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடியவர்களாக ஜவுளி வர்த்தகர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் வந்தார்கள். குமார் எல்லாவற்றையும் விட சைக்கியாட்ரிக் டாக்டர், அவங்க பேர் என்ன, அர்ஜுனன், டாக்டர் அர்ஜுனன். அவங்க அதோடு இல்லாமல் ஒரு படம் எடுத்துருக்காங்க, மயிலாதி. அருமையான படம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட படம். இப்படி இன்றைக்கு ராஜபாளையத்துக்கு வந்து இந்த பெருமக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். எதிரே பார்த்தால் நிறைய பேர், ஆண்களும் பெண்களுமாக நிறைய பேர் கூடியிருப்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இருக்கக்கூடிய, அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் நடத்த வேண்டிய வாழ்க்கையாக இருக்கு. இதில் எங்கள் ஐயா டாக்டர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் மன அமைதியாக இருக்கணும். மனம் அமைதியாக இருக்குமா? அது இருக்குமா? இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா அது இருக்குமா? குரங்குங்கிறான். இந்த மனசை மனம் எனும் குரங்கு கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே போகுங்கிறான். அதுதான் ராஜாவுக்கு வைத்தியம் பண்ணுறான். இந்த நம்ம ஊரில் இருக்கிற ராஜா இல்லை, உண்மையான ராஜா. அவர் சொல்கிறாரு, தலை வலிக்குது, இப்போவே சௌகரியமாகணும்னா. எங்கள் மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் தானே சௌகரியமாகும். ஒரு அரை மணி நேரமாவது ஆக வேண்டாம். இதுமாரி ஒரு 7-8 பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். என்ன மருந்து கொடுத்தா சௌகரியமாகல, மருந்து கொடுத்தா சௌகரியமாகும். ஒரு கெட்டிக்கார டாக்டர் வந்தார், அவர் சைக்கியாட்ரிஸ்ட். அவர் பார்த்தார், இவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படா வைத்தியம் பண்ணுறதுன்னு பார்த்தார். மருந்து ஒன்றும் மண்ணாங்கட்டி கொடுக்கல. இதுக்கு முந்தி கொடுத்துருக்க மருந்துலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சௌகரியம் ஆகிடும். ஒரு தண்ணியை கொடுத்து இதை குடித்தா சௌகரியமாயிடும், உடனே சௌகரியமாயிடும். ஆனால் குரங்க நினைக்கப்படாது. ஏங்க நம்ம எல்லோரும் குரங்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் சொன்னான், குரங்க நினச்சா மருந்து வேலை செய்யாது. குடிங்கண்ணா, அவன் மருந்தை எடுக்கிறான், குரங்கு நினப்பு வருது. மருந்தை எடுக்கிறான், குரங்கு நினப்பு வருது. வச்சுட்டான். அரை மணி நேரத்தில் முந்தி சாப்பிட்ட மருந்தே வேலை செஞ்சது, தலைவலி நின்று போச்சு. அப்புறம் தான் சொன்னான் அவன், ஏண்டா அறிவு கெட்டவனே, ஒரு மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சரியாகும். அப்போது நம்ம மன்னர்கள்ட்ட ஒரு குணம் உண்டு, எதையாவது ஒன்று கேட்பான். அவனுக்கு பொழுது போகலன்னா எதையாவது கேட்பான். பீர்பால்கிட்ட ஒரு நாள் அக்பர் கேட்குறாரு, நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்குது, இது ஒரு வேலையா?
காக்காவை எவனாவது எண்ணுவானா? நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்கு அப்படின்னா பதில் சொல்லலைன்னாலும் கஷ்டம். கேட்குறவர் ராஜா. ஒரு மன்னர் கேட்குற போது சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? அவர் சொன்னார் 7654 காக்கா இருக்குங்க. என்ன எப்படி கரெக்டாக சொல்கிற? எண்ணி பார்த்ததே சொல்கிறேன். சரி, இப்போ நான் எண்ணி பார்க்க சொல்லுவேன். கூடுதலாக இருந்தால் வெளியூர் காக்கா வந்திருக்கோம். குறைச்சலாக இருந்தால் இந்த ஊர் காக்கா வெளியூருக்கு போயிருக்கோம். இப்படி ஏதாவது ஒரு கெட்டிக்காரத்தனமாக சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்கே தவிர, மன்னர்களுக்கு பொழுது போகலன்னா வீண் கேள்வியெல்லாம் கேட்பான், அர்த்தமில்லாத கேள்வியெல்லாம் கேட்பான். அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும். நம்ம அப்படி இல்லை. வாழ்க்கை யதார்த்தமாக என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆள் நம்ம தெனாலிராமா மாதிரி ஜாலியாக ஏதாவது சொல்லுவார். அதுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும், வீணாக இருக்காது, நல்ல கருத்து ஒன்று சொல்லுவார். அவரு கழுதையில் ஏறி போகிறார். கழுதையில் தான் போவாங்க அந்த ஊரில். கழுதையில் போகிறார். எதுக்க வந்த ஒருத்தன் கேட்டான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். இதுக்கு என்னங்க செய்யணும்? நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம், இல்லை சொல்ல முடியாது போடான்னாவது சொல்லலாம், ஏதோ சொல்லலாம். முல்லா என்ன கேட்டேன்னாரு. அதான் எங்கே போகிறேன்னு கேட்டேன் அப்படின்னா அப்படின்ட்டார். போயிட்டார். பதிலே சொல்லலை. இன்னொரு நாள் அதே மாதிரி வந்தார். முல்லா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டான். கோவம் வந்துட்டு அவனுக்கு. முல்லாவுக்கு திமிரு ஜாஸ்தியாக போச்சு, பணம் ரொம்ப சேர்ந்து போச்சு போல இருக்கு. கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு நாள் நடந்து வந்தார். யோ முல்லா இங்கே வாயா, என்ன ரொம்ப திமிரு ஜாஸ்தியாக போச்சா? ஏங்க என்ன விஷயம்? நான் உன்னை என்ன சொன்னேன்? என்ன சும்மா எங்கே போகிறேன்னு தானே கேட்டேன்னு சொல்லக்கூடாதா? அதை சொல்லக்கூடாது? எப்போ கேட்டீங்க? நீ கழுதையில் போனீல்ல, கழுதையில் போகும்போது கேட்டிங்களா? என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. என்ன உன் கழுதையை பற்றி என்னன்னா? அது நான் சொல்கிறத கேட்காது. நான் கடத்தருக்கு போன்னு சொல்லுவேன், அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். இன்னொரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது அது கடத்தருக்கு போகும். அதுக்காக நான் அந்த கழுதையை ஒன்றும் செய்கிறதில்லை. கடத்தருவில் உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு வந்துடுவேன். நான் அப்படி பொழுதை ஓட்டிகிட்டு இருக்கேன்டா. நீ எங்கே போகிறேன்னா நான் எதை நம்பி சொல்கிறது? அது எங்கே போக போகுதுன்னு யாரு கேட்டா? அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏன் வச்சிருக்கேன்னு. அதுக்கு முல்லா கேட்டார், உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளான்னு கேட்டான். இல்லை, விரட்டியா விட்ட வச்சு குடும்பம் நடத்துகிறே இல்லை. அப்படிதான்டா. இந்த கழுதையை விட்டுட்டு வேறு கழுதை வாங்குறோம்னு வச்சுக்க, அது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கணும்னு என்னத்தை கண்டோம்? அது கீழே தள்ளுற கழுதையாக இருந்தா? இந்த பாரு, கிடைச்சதை வச்சு எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கணுமே தவிர கிடைக்காததை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் எது கிடைச்சிருக்கோ வாழ்க்கை, அதை வாழ கற்றுக்க. இதுதான் கழுதையா? சரி, அது எங்கே போதோ அந்த உள்ள வேலையை பார்த்துட்டு வா, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. குடும்பமும் அப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது.
இப்போ இது எல்லாத்தையும் நாம் செஞ்சோம்னா என்ன ஆகும்? சிரித்து வாழ வேண்டும்னு போட்டிருக்கிறார் தலைப்பு. சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இழிச்ச வாயம்மா, எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறான்டா அப்படிமா. இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கணும். சிரித்து வாழ வேண்டும்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸ்டேட் பேங்க்காரர் வந்தார், என்னென்னத்தையோ கொடுத்தார். அவர் என்னென்ன கொடுத்தாருன்னே தெரியல, கொடுத்து என்ன மகிழ்விக்கிறார். இதில் ஒரு மகிழ்ச்சி தானே ஏற்படுது. நம்மகிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போனால் சங்கடமாக இருக்கும். கொண்டு வந்து இல்லாததை கொண்டு வந்து கொடுத்தா மனசு மகிழ்ச்சி அடையுது. மனம் மற்றவர்களால் துன்பம் இல்லாமல் இன்பம் தரும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடையுது. இந்த மனத்தை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுனா என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த இதில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்கேன். என் மனைவி எனக்கு எப்படிப்பட்ட மனைவி வாச்சாங்கன்னு முதல்ல சொல்லிடணும். பொண்ணு பார்க்க நான் போகலை, எங்கள் அம்மா அப்பாவே பார்த்து முடிவு பண்ணிவிட்டாங்க. அவர் கேட்குறாரு, எங்கள் அப்பா, பொண்ணு பார்க்க போகிறோம், நீ வர்றியாடான்னு கேட்குறார். நீ வான்னு சொல்லலை, நீ வர்றியான்னாரு. நீங்களே பார்த்துருவாங்க. எங்கள் அம்மா அதில் முடிவு பண்ணிட்டோண்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படிம்மா பொண்ணு எப்படிம்மா இருக்குன்னு கேட்டேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்படின்னா. மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்படின்னா. நான் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நீ என்னமோ மகாலட்சுமின்னு சொன்னியம்மா அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மகாலட்சுமியே இப்படி தாண்டா இருப்பா அப்படின்னா. மகாலட்சுமி இப்படி தான் இருப்பா. நம்ம யார் கண்டா மகாலட்சுமி எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி மனைவி. அந்த மனைவி திருமணமாகி நாங்கள் வந்த உடனே முதல் இரவு எங்களுக்கு அன்னைக்கே, கல்யாணம் ஆன அன்னைக்கே என் நண்பர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட கலாட்டா பண்ணுறானுங்க. ஒரே குஷியாக பேசி என்னென்னமோ சொல்கிறானுவோ, யோசனையெல்லாம் சொல்கிறான். சில பேர் யோசனை சொல்கிற எந்த பயலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் யோசனை சொல்கிறான். எம்ப தலை விதிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருத்தன், என் உற்ற நண்பன் ஒருத்தன் நல்ல யோசனை சொன்னான். முதல்ல நீ தான் பேசணும், கண்ணா அப்படின்னான்னு பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் ஒரு நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி பேசி வாழ்க்கையை துவக்கணும்டான்னு சொன்னோம். இது நல்லா இருக்குல்ல? இது நல்ல யோசனை. அதுக்கு வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். ஆனால் அதுக்கு வேலையே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன பேசுனாங்க தெரியும்? நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. ஃபர்ஸ்ட் முதல் வாக்கியம். இப்போ நான் என்ன பண்ணுறது? சாதாரணமாக யோசனை பண்ணுங்க, என்ன பண்ணுறது? நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு தான் வந்திருக்க, வந்த உடனே சொல்கிற எங்கள் அம்மாவை ராட்சசிங்கிற. இப்போ வர்ற கோபத்துக்கு என்னங்க பண்ணலாம்? ஒரே அறை விட்டு சிரிக்கிறாங்க பாருங்க அந்த அம்மா. ஒரே அறை விட்டு விரட்டலாம். ஆனால் யோசனை பண்ணி பாருங்க, வந்தால் வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது. நான் பார்த்தேன், நீ சொல்கிறது சரிதான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டேன். சரி, மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன். நான்
அம்மா உன்னை என் பொண்டாட்டி என்ன சொன்னா தெரியுமா, ராட்சசின்னு சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு கோபம் வரணுமா இல்லையா? அது கிடக்கட்டும், நீ என்ன செஞ்ச? நான் அனுசரித்து போயிட்டேம்மா அப்படின்னா. அதான் சரி, உங்கள் அப்பார்கிட்ட நான் சொன்னதை விட இப்போ ஒன்றும் அதிகமாக சொல்லடா. பரம்பரையாகவே இப்படி தான் வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இப்படி இந்த மனைவி எங்கள் அம்மாவை வெறுக்கக்கூடியவளாக இருக்கிறா இல்லையா? இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ அதுதானே நமக்கு உள்ள. அம்மாவுக்கும் அம்மாவோட நம்ம வாழ போகிறோம், மனைவியும் இருக்கணும், 2 பேரையும் வச்சு நம்ம வாழ போகிறோம். எப்படி வாழ்கிறது? அதில் ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டால், கொஞ்ச காலத்திலேயே 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உயிர் மாதிரி நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எங்கள் அம்மாவும் காரணம், மனைவியும் காரணம். 2 பேரும் நடந்துக்கிட்ட பண்பு, அவங்கள இவங்க மரியாதை கொடுத்து, இவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, அப்படி நடந்த உடனே கடைசி காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தது நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, என் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, வரும்போது ஒரு பயத்தோடையே வர்றாங்க இல்லையா? மாமியா கொடுமையாக தானே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, இவங்க விட்டு கொடுத்து பழகிறவங்களா, நல்ல அன்பாக பழகிறவங்களா இருந்துட்டா அப்போ என்ன ஆகிடுது? 2 பேருக்கும் நல்ல நட்பு உருவாயிடுது. இப்போ இதுக்கு இந்த மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்கு எது காரணம்? இந்த வெறுப்பு மனமாக இருந்த என்னுடைய மனைவியினுடைய மனத்தை விருப்பமுள்ள மனமாக ஆக்குறது யாரு? எங்கள் அம்மா. பழகிற போது அன்பாக பழகிட்டா சரியா போச்சு. என்னமோ நினச்சிட்டு வந்தோம், அப்படி இல்லையே, நல்லா இருக்காங்க. குடும்பத்தில் சிரித்து வாழ்வது எப்படி? இப்படி என் மனைவி எனக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உதவின்னு சொல்லணும். அதை உதவின்னு சொல்லணும். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முந்தி சாமி கும்பிட்டதே கிடையாது, கோயிலுக்கு போனது இல்லை, கடவுள் பக்தி இல்லவே இல்லை. திருமணம் ஆன உடனே கோயிலுக்கு கூப்பிட்றாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளை வாங்க கோயிலுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போகிறாங்க. நான் அப்போ சொல்லுவேன் என் மனைவிட்ட, நீயே போயிட்டு வா, நீங்கள் எனக்கும் சேர்த்து நீயே வணங்கி. இப்படியே சொல்லிட்டேன். எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? ஒரு வாரம் சமாளிச்சிட்டேன். அப்புறம் என் மனைவி கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லையா, வரமாட்டேங்கிறீங்க கோயிலுக்கு? இல்லை, கடவுள் பக்தி எனக்கு கிடையாது, நான் சாமி கும்பிட மாட்டேன். எனக்கு கடவுள் பக்தி இருக்க, நான் சாமி கும்பிடலாமா? நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் கோயிலுக்கு போவேங்க எங்கள் ஊரில் இருக்கிற போது, அதை மாதிரி போகட்டுமா? நீ போ, நான் வரமாட்டேன். சரின்னு தினம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாரம் ஓடிச்சு. அதன் பிறகு ஒரு நாள், ஒரு மனைவியினுடைய குணம் எப்படி இருந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு நான் இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு நாள் என்கிட்ட கேட்குறாங்க என் மனைவி, நான் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம் போகிறேன். சின்ன பையனுவோ அங்கே நின்று கேலி பண்ணுறானோ, உன்னையா கேலி பண்ணுறானோ? அதில் ஒரு பையன் வந்து இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் ஒரு புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதா? வரணும் இல்லை? வரணும்.
எனக்கு வரல, எனக்கு கோபம் வரல. ஏன்னா என் மனசில் என்ன ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் சொன்னார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நீ என்ன கெடுதல் பண்ணியோ அது உனக்கு வரும். அது நமக்கு வந்திருக்கு. இதை மனைவிட்ட சொல்ல முடியாதுல்ல. நான் சும்மா ஒரு நடிப்பு, எந்த பையன் உன்னை இடித்தவன் அவனை சொல்லுண்ணா, அவனை சும்மா சும்மா வச்சு செத்த. அதுக்கு என் மனைவி அறிவாளி இல்லை, இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டேன். நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, உங்களை யார் கோயிலுக்கு கூப்பிட்டா? அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து போவோம். கோயிலுக்குள்ளே போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன், திரும்பி 2 பேரும் சேர்ந்து வருவோம். இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி வா, மறுநாள் போனோம். கோயில் வாசலுக்கு போனோடனே நீங்கள் இங்கேயே நில்லுங்க, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், உங்கள் எல்லை இவ்வளவு தான், இருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வர்றேன் அப்படின்னு செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு போனேன். நான் அதையே இங்கே போடுற, நான் பார்த்துக்கணுமான்னு கேட்டேன். உங்களை பார்த்துக்க சொல்லலையே, நான் உங்களை பார்த்துக்க சொல்லலையே, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. சார் உங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுதா அது என்னன்னு? அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா அதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்ட, 2 பேரும் சேர்ந்து இருங்களேன்னுங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு அவமானமாக இருக்கு. எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னமோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி அவமானமாக இருக்கு. சரி போயிட்டு வா போ அப்படின்னேன். உள்ளே போயாச்சு. போனவுடனே ஒரு 2 பேர் வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு கேட்டான். எனக்கா ஆத்திரமாக வருது. ஐயா என்னை பார்த்தாக்கா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா ஐயா அப்படின்னு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. போயா அப்படின்ன. போகும்போது அவன் 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புன்னா பார்த்துக்குவார் போல இருக்கு. எனக்கு தாங்க முடியாத ஒரு ஆத்திரம் வருது, கோபம் வருது. என் மனைவி வந்தவன்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு செருப்பு போட்டு போயிட்ட, வர்றவெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்குறான், எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக போயிட்டு தெரியுமா அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நாளைக்கு செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயில் உள்ளங்க. நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு. உங்களை சாமியாக கும்பிட சொன்னேன், சும்மா உள்ளே வாங்கலாங்க. எனக்கு பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம் போல இருந்துச்சு. சரி வா போ அப்படின்ட்டு மறுநாள் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுட்டு உள்ள. அப்போ தான் பூஜை நடக்கிறதையே நான் பார்க்குறேன். அன்னைக்கு தான் நான் முத பார்க்குறேன். கற்பூரம் காட்டுறார். நான் அப்படியே நிற்கிறேன். நமக்கு தான் பழக்கம் இல்லையே, அப்படியே நிற்கிறேன். என் மனைவி ஓங்கி ஒரு இடி அப்படி இடித்து, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாரையும் பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கும்பிட்றாங்க. என்ன நீங்கள் சும்மா நிற்கிறீங்க?
எனக்கு பக்தி இல்லைப்பா. நான் எல்லாருக்கும் பக்தி இருக்கு, அவங்க கும்பிடுறாங்க. எனக்கு பக்தி இல்லை, நான் எப்படி கும்பிடுவேன் அப்படின்னா, அட இருந்தா என்ன இல்லைன்னு என்ன, சும்மா கும்பிடு. எல்லாரும் கும்பிட்ற போது நீங்கள் மட்டும் தனியாக நிற்கக்கூடாது, கும்பிடுங்க. அது எப்படி பக்தி இல்லாமல் கும்பிடுறதுன்னு கேட்டேன். அதுக்கு என் மனைவி சொன்ன பதில், தேசிய கீதம் இருக்குல்லங்க, ஜனகணமன, அது யார் பாடணும்? தேசபக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமாம், அது மாதிரி நீ சும்மா கும்பிடாம, தேச விரோதி தேசிய கீதம் பாடுற மாதிரி நீ சாமி கும்பிடு அப்படின்னா. எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது எனக்கு நினைப்பு வந்துட்டு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் நடக்கும். வரிசையாக பிள்ளைகள்லாம் நிற்பாங்க. எல்லா கிளாஸ் பிள்ளைகளும் வந்து வரிசையாக நிற்பாங்க. நாங்கள் பார்த்துக்குவோம். 12ஆம் வகுப்பு பையனுங்க நிற்கிறாங்க, நான் அங்கே நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். எல்லாம் பேச்சு கீச்சு கடவுள் வாழ்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில் தேசிய கீதம் பாடிட்டு பிள்ளைகள்லாம் போவாங்க. தேசிய கீதம் பாடும்போது பார்க்குறேன், நான் நிற்கிற இடத்துல ஒரு பையன் நிற்கிறவனுக்கு தேசிய கீதமே தெரியலங்க, ஆனால் பாடுறான். எப்படா பாடுறான்னு பார்த்தா, கண்ண 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 கண கணன்னுக்கிட்டே இருக்கிறாங்க. கணகணவிலேயே பாட்டை முடிச்சுட்டான். ஜெயஹே ஜெயஹேன்னு வருதில்ல கடைசியில், ஹேங்கிறான், அப்படின்னு பார்த்து நான் அவனை பிடிச்சி தேசிய கீதம் முடிஞ்சவொடனே இங்கே வாடான்னு அழைச்சிட்டு போய், எங்கே தேசிய கீதம் சொல்லு. தெரியாது சார். இல்லை 12 வருஷமாக காதால் கேட்டாலே மனப்பாடம் ஆகிடுமேடா, உனக்கு ஆவலியா அப்படின்னு கேட்குறேன். ஆவலை சார். மரியாதையை நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து தேசிய கீதத்தை என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவன் கேட்குறான், நீங்கள் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவான்னா? எனக்கு ஆத்திரமாக இருந்துச்சு. நீ ஒன்றும் செய்ய வேணாம் போட. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், கோயிலில் சொன்ன உடனே கையை எடுத்து கும்பிட்டேங்க. அன்னைக்கு கும்பிட்டது தான், இன்னும் கையை எடுக்கலை. அது தொடர்ந்தது. இதனால் நான் சாமி கும்பிட்டதை பெரிய விஷயம், கடவுளுக்கு நான் சாமி கும்பிட்டதுனால ஒன்றும் பெரிய இல்லாத பெருமை வந்துட போகிறது இல்லை. எதுக்கு சொல்கிறேன், அதனால் எனக்கு ஏற்பட்ட லாபம், அது வரைக்கும் பக்தி இலக்கியங்களை நான் படித்ததில்லை. அதுக்கு பிறகு தான் பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறேன். தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் நான் அப்புறம் தான் படிக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சுது, தமிழில் நிறைய பகுதி பக்தி இலக்கியத்தில் தானே இருக்குது. இதை நாம் இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் எனக்கு உண்டானது. அதன் பிறகு அது எனக்கு இந்த நன்மை எனக்கு கிடைக்கிறதுக்கு யாருங்க காரணம்? நான் தமிழ் ஆசிரியர். தமிழிலே இருக்கிறது தான் பக்தி இலக்கியம். அதை நான் தொடாமல் இருந்தேன் அவ்வளவு நாள் வரைக்கும். அதன் பிறகு அதை படிக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வை நான் பாராட்டுறேன். இந்த எண்ணத்தை எனக்கு உண்டாக்கியது யார்னா என் மனைவி. இதை எதுக்கு சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் கணவனை எப்படி நல்வழிப்படுத்துறது, தப்பாக போனால் எப்படி நல்வழிப்படுத்துறது, அதேமாதிரி மனைவிகிட்ட நமக்கு விரும்பாத ஒரு குணம் இருந்தால் அதை எப்படி மாற்றுறது, அதுக்கு என்ன வழி? கடுமையான வழியில் செய்ய முடியுமா? யோ நீ இதை தீயா, நாளிலேருந்து கோயிலுக்கு வாடினா நான் போவேனா? நாளிலேருந்து நீ கோயிலுக்கு வர்ற,
அப்படின்னு சொல்லியிருந்தா முடியாது, போ, உன்னால் ஏண்டதை பார்த்துக்க அப்படின்னு நான் சொல்லுவேனா மாட்டேனா? ஆனால் என்னை நல்வழிப்படுத்துவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அழைச்சிட்டு போய் யாரோ இடிக்கிறான்னு சொல்லி என்னை மெதுவாக கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அப்புறம் கோயில் உள்ளே அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட வச்சு இலக்கியங்களை படிக்க வச்சு இவ்வளவும் செய்தது யார்? என் மனைவி தானே. இப்போது என் மனைவியால் நான் அடைந்த நன்மைகள் ஏராளம். இந்த அடைந்த நன்மைகளை நாம் நினச்சி பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் காரணம் மனைவி தானே. சரி, இதையே நாம் வேறு மாதிரி செய்யலாமா? கடுமையாக சொல்லி ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணு வெளியூர்லேருந்து வந்தது இந்த எங்கள் ஊருக்கு. ஒரு பொண்ணு, வெளியூர் பொண்ணு எங்கள் ஊருக்கு வந்தது. கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நின்று எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு பார்த்தா அது களைச்சி போயிட்டு, அந்த பொண்ணு களைச்சி போய் ஒரு ரூமில் போய் தனியாக உட்காந்து ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு வேர்வை அடங்க அப்படியே உட்காந்துருக்கு. கொஞ்சம் களைப்பை நீக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்போ எய்த்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இந்த ஊருக்கு வந்த பொண்ணு, எய்த்த வீட்டு பொண்ணு வந்தது. தங்கச்சி, நீ இன்னைக்கு தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்க, உனக்கு நான் சில யோசனையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுங்க அக்கா, கேட்டுக்க தானே நான் இருக்கேன். புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும். அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, அது எப்படி கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு எடுத்தருக்கு போக மாட்டாரா அப்படின்னு. அப்படி பைத்தியங்குழி, கடத்தருக்கு போகிறது சொல்லடியே, நாம் சொன்னோம்னா கேட்குற மாதிரி புருஷனை வச்சுக்கணும். அது எப்படி அக்கா சொல்லி கொடுங்க. நான் செஞ்ச மாதிரி செய். என்ன செஞ்சீங்க நீங்கள்? கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, யோ இந்த சீட்டு விளையாடுறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நாக்க அறுத்துருவேன். அவங்ககிட்ட பேசியிருந்தேன், இவன்கிட்ட பேசியிருந்தேன்னு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தே காலை வெட்டிடுவேன். இந்த மாதிரிலாம் நான் கடுமையாக சொன்னேன், அதே மாதிரி நீயும் சொல்லு. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அவங்க நீங்கள் சொன்னதை கேட்டு திருந்திட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கு 15 வருஷம் சொன்னேன். என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. திருத்துறாளா? இப்படி சொல்லி திருத்த முடியுமா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு தான் குடும்பத்துக்கு அடிப்படை. குடும்பத்துக்கு அடிப்படையானது அன்பு. அன்பின் மேலே தான் இந்த கட்டடத்தை நாம் எழுப்பணும். கணவனுக்கு மனைவி மேல் அன்பு, மனைவிக்கு கணவன் மேல் அன்பு, அப்பாவுக்கு பையன் மேலே அன்பு, பையனுக்கு அப்பா மேலே, எல்லாரும் அன்பாக இருக்கணும். என்ன செய்யலாம்னு கேட்டான். அப்படி அன்பாக இருந்து குடும்பம் நடத்தி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அறம் செய்யலாம். அறம் செய்யலாம். அறம்னா என்ன? தர்மம். எது தர்மம்? கணவனும் மனைவியுமாக ஒரு வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய முதல் தர்மம் விருந்தோம்பல். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை அன்பாக உபசரிக்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் அன்புடைமை எழுதிட்டு அப்புறம் விருந்தோம்பல்னு எழுதுறார். விருந்தோம்பல்
எவ்வளவு அருமையான ஒரு பொருள் நமக்கு கிடைச்சாலும் கூட விருந்தினர் வாசல்ல இருக்கும்போது நாம தனியா சாப்பிடக்கூடாது. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தடினும் வேண்டற் பற்றல். சாவா மருந்துனா எது? அமுதம். அமுதமே கிடைச்சிருக்கு, விட்டுட்டு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ விருந்தோம்பல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் பாருங்க, குடும்பத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம பழமொழி, கிராமத்து பழமொழி, வேண்டாத பொண்டாட்டி கால் பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்ப வேண்டிய பொண்டாட்டி கால் பட்டா குத்தம் இல்லை. இப்போ எது குத்தம் எது குத்தம் இல்லைங்கிறதுல அன்பு இருக்கா இல்லையாங்கிறது தான். அப்ப வேண்டப்பட்ட பொண்டாட்டியா வேண்டப்படாத பொண்டாட்டியான்னு பார்க்கறது தான் முக்கியமே தவிர செஞ்ச காரியம் சரியானுங்க இல்லை. எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம், காரியம் முக்கியம் அல்ல. நம்ம குழந்தை இருக்கு, நம்ம மேல எச்சியை துப்புது. நம்முடைய குழந்தை, நம்ம குழந்தை, நம்ம பேர குழந்தை எடுத்து வச்சிருக்கிறோம், மேலே சிறுநீர் கழிச்சுடுது, எச்சியை துப்புது, விடுது. ஓங்கி அறையிறமா? இல்லை இல்லை. ஏன்? அன்பு. அந்த புள்ள மேலே நமக்கு இருக்கிற அன்பு, அந்த தவறை பொறுத்துக்கிறோம் இல்லையா நம்ம? அப்போ அன்பு இருந்தால் செய்த காரியம் தப்பா ரைட்டாங்கிறது தோணாது. ஆகையினால அன்பாய் இருக்க கற்றுக்குங்க. அதுதான் சிரித்து வாழக்கூடிய வழி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிற போது ஒரு அருமையான நிகழ்ச்சியை சொன்னார், நல்லா இருந்துச்சு. மணமக்களை வாழ்த்தினார், வாழ்த்திட்டு சொன்னார் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது, ஒரு கணவன் வர்றான், வீட்டுக்கு வர்றான், வந்த உடனே மனைவிகிட்ட சொல்றான், நாளைக்கு லீவு, வர்றியா கல்லணைக்கு போயிட்டு வரலாம்? போவோமேங்க, போயிட்டு வருவோம். ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. என்ன செய்ய? என்ன வேணாலும் செய். புளிச்சோறு செய்யட்டுங்களா? செய்யாதான் நல்லா செய்விய, செய். எடுத்துக்கிட்டு போகிறாங்க கல்லணைக்கு. கல்லணையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது இப்போ என்ன பண்ணுறா மனைவி, ஒரு தட்டை எடுத்து அதில் புளிச்சோறு வச்சு, தொட்டுக்கிறதுக்கு வறுத்து வச்ச வத்தல்லாம் எடுத்து வச்சு, துவையல் எடுத்து வச்சு கொடுத்து சாப்பிடுங்கிறா. இதானே செய்யணும், அதுதான் செய்கிறா. அதுக்கு அந்த கணவன் சொல்கிறான், இதுதான் வீட்லேயே செய்யலாமே, தட்டில் வச்சு எடுத்து திங்கிறத வீட்டில் திங்க முடியாத, அதுக்கு கல்லணைக்கா வரணும்? ஏங்க, இப்போ கல்லணைக்கு வந்தால் மட்டும் என்ன வேறு மாதிரியா சாப்பிட போகிறோம்? அதுதானே சாப்பிடுவோம். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அறிவில்லை. வீட்லேயும் கொண்டாந்து இந்த மாதிரி தான் வைப்பேன், நான் எடுத்து திம்பேன். இது அதே வந்து இங்கே வந்து செய்யணுமா? அப்போ என்ன தான் செய்யணும்? நீ எடுத்து எனக்கு ஊட்டி விடு, நீ எடுத்து எனக்கு ஊட்டி விடு. சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன பண்ணுறா, ஒரு கை சோறு எடுத்து அவன் வாயில் ஊட்டி விடுறான். சாப்பிட்டுட்டு சரின்னு சாப்பிட வேண்டியது தானே. சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், ஆமாம் நீ புளி சோறுல எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். ஆமாம் அதான் எடுத்து வந்திருக்கேன். எங்கே எடுத்து வந்திருக்கேன்? எங்கே எடுத்து வந்திருக்கேன்? சக்கரை பொங்கலில் கொண்டாந்துருக்க அப்படின்னா. என்னங்க சக்கரை பொங்கல்? சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு புளி சோறுங்கிற நீ? இல்லைங்க புளி சோறு தான். இங்கே இப்போ இவன் ஒரு வாய் எடுத்து அவளுக்கு ஊட்டி விடுறான். எதுக்கு இதை சொல்கிறான்னு தெரியுதா? ஊட்டி விட்டுட்டு சொல்கிறான், புளி சோறு தானுங்களே அப்படின்னா. அப்படியா? இப்போ உன் கைப்பட்டவொன்னே பாரு, புளி சோறு சக்கரை பொங்கலாக போயிட்டது. அது எதுக்கு சொல்கிறார் அவரு?
எப்படி இருந்தால் குடும்பத்தில் இன்பம் பொங்கும்? கணவனும் மனைவியும் எப்படி இருந்தால் மகிழ்ச்சியோடு வாழலாம்? நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம். கல்வெட்டு படி எடுக்கிறதுக்காக நாங்கள் போனோம். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு கோயில், விற்குடின்னு ஒரு கோயில். அதுக்கு போனோம். சார், எங்களுக்கு தெரியாது, அந்த ஊரை பற்றி தெரியாது. அந்த ஊரில் டீ கடை கூட இல்லை. ஒரு டீ குடிக்கலாம்னா டீ கடை கிடையாது. சாப்பிட என்ன பண்ணுறது? டவுன்லேருந்து நாங்கள் 10 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே போயிடும். ஆஹா, பட்டினி தான் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்தோம். அப்போ அந்த கோயில் குருக்கள் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், என்னய்யா நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் கல்வெட்டு, நாங்கள் இதில் இருக்கிற கல்வெட்டெல்லாம் படி எடுக்கிறோம். ஐயா, மத்தியானம் இங்கே எங்கே சாப்பிட்லாம்? எங்கேயும் சாப்பிட முடியாது. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நான் பட்டினியாக கிடக்க வேண்டியதுதான். நாளையிலேருந்து நீங்கள் ஒன்று செய்யுங்க. நான் கோயிலில் பூஜை நடக்கும்போது கண்ணை மணி அடிப்பேன். பெரிய கோயில் அது. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மணி அடித்தோன்னே வாங்க. நான் 2 பட்டை சோறு தானே சொல்லுவீங்க இங்கே இந்த கோயிலில் எப்படி வைப்பாங்களா? அது பட்டை சோறு உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வர்றேன். அப்படி இந்த கிண்ணத்தை வச்சு அடித்து வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தர்றேன். ரொம்ப நல்லா இருப்பையா, செய். மறுநாள்லேருந்து கொடுத்தாரு. ஒரு 4-5 நாள் அப்படி ஓடிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ மணியே அடிக்கலை. ஒரு வாரமாக மணியை அடிக்கலை. நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு என்னென்னமோ ரொட்டியை அதை இதை வாங்கி தின்னுட்டு அப்படி. ஒரு நாள் அந்த குருக்கள் வந்தார். ஏயா மணி அடிக்க மாட்டேங்கிற? நாங்கள் எங்கேயோ இருக்கோம், வந்து பார்த்தா நீ போயிட்டேங்கிறாங்க, வந்துட்டேங்கிறாங்க, இன்னும் வரலைங்கிறாங்க, நேரம் தெரிய மாட்டேங்குது, கஷ்டமாக போகுது, ஏன் மணி அடிக்க மாட்டேங்கிறன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னான் பாருங்க, மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னு. மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னா. என்னையா 4 காரணம்? முதல் காரணம், அந்த மணி கட்டி தொங்க விடுற கொக்கி இருக்குல்லங்க, அது உடஞ்சி போச்சு. அப்போ சார் உடஞ்சி போச்சுன்னா கீழே விழுந்துருமே. அந்த இழுத்து அடிக்கிற கயிறு நஞ்சு போச்சு. 2ஆச்சா? 3வது, அடிக்கிற பையனுக்கு 2-3 நாளாக ஜுரம். 4வது காரணம், ஒரு வாரத்துக்கு முந்தி மணி திருட்டு போயிட்டு அப்படின்னு. அட அறிவு கெட்டவனே, திருட்டு போன மணியில் கொக்கி இருந்தால் என்ன, இல்லைன்னா இல்லை. திருட்டு போன மணியில் கயிறு இருந்தால் என்ன, இல்லைன்னா இல்லை. மணி அடிக்கிறவனுக்கு 3 நாளாக ஜுரம், ஒரு வாரத்துக்கு முந்தையே மணி காணப்பட்டு. இதை எதுக்கு சொல்கிறான்? ஒரே காரணம், மணி திருட்டு போயிட்டு, அதானுங்களே. அதுக்கு பாக்கியெல்லாம் துணை காரணம். நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? குடும்பத்தில் அமைதி இல்லாத போது 10 காரணம் சொல்கிறோம். அந்த 10 காரணமும் பொய். ஒரே ஒரு காரணம்தான், மணி திருட்டு போயிட்டுங்கிறது தானே காரணம். அது மாதிரி அன்பு இல்லாதது தான் காரணம். அன்பு மட்டும் இருந்து விட்டால் எந்த குறையும் பெருசாக தெரியாது, எல்லா குறையும் சின்னதாக தெரியும். நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயம் புரிஞ்சுக்கிறது தானுங்களே, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, முழங்காலில் வலி. டாக்டர் இருக்கார், சொல்லணும். முழங்காலில் வலி, என்னென்னமோ தடவுறான், அந்த தைலத்தை தடவுறான், ஒன்றும் சௌகரியம் ஆகலை. அந்த ஊரில் நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டான்,
என்னங்க வலி போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், வழுக்கு தலையை வச்சு கட்டினா போயிடும்னார். வழுக்கு தலையை வச்சு கட்டினா போயிடும்னார். வழுக்க தலையை வச்சு கட்டினா போயிடுமா? வழுக்கத்தலை உள்ள ஆட்கள் இருக்கான், வச்சு கட்ட விடுவானா? என்ன இந்த வாத்தியார் இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்ட்டு பார்த்தா, சாயந்தரம் பார்த்தா மாமனார் ஊர்லேருந்து வந்தார். அவருக்கு ஃபுல் வழுக்க. இவரை வச்சு கட்டிடலாண்டா இன்னைக்கு. அப்படி எப்படியும் நமக்கு கால் வலி சௌகரியமாகணும், பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாமனாரை ரொம்ப நல்லா கவனித்தான். சாப்பாடு விருந்து கிருந்தெல்லாம் பண்ண சொல்லி. நான் மாமனாருக்கே சந்தேகம், என்ன எப்பவும் கவனிக்காமல் அந்த இடம் தாண்ட போவான், இன்றைக்கி ரொம்ப கவனிக்கிறானே, என்னடா விஷயம் அப்படின்ட்டு. சரி சாப்பிட்டார். வந்த அசதி திண்ணையில் பாயை கொண்டு போட்டு தலைவாணியை போட்டு படுத்துட்டார். மாப்பிள்ளை என்ன பண்ணால் அவனும் ஒரு பாயை கொண்டு போய் போட்டு தலைவாணியை போட்டு படுத்தான். மாமா கேட்டார், ஏன் நீ ஏன் இங்கே வந்து படுக்கிற, நீ உள்ளே போ. தினம் தான் உள்ளே படுக்கிறோம், ஒரு நாளைக்கு உங்கள் கூட படுப்போமே. இப்போ அவன் எப்படி அவர் தூங்குவார வச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டான். படுத்துட்டார். நல்லா தூங்குறாரான்னு பார்த்தான், தூங்கினார். அவர் சந்தேகத்தோடையே தூங்குறார். என்னடா ரொம்ப கவனித்தான், இப்போ திண்ணையில் நம்ம கூடவே படுக்க வந்திருக்கானே, ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு பார்க்குறானோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். நல்லா தூங்கிட்டார், அசதியே தூங்கிட்டார். இவன் நைலான் கயிறு வச்சுருந்தான், காலில் முழங்காலில் கட்டி கொண்டு வந்து தலையில் கொண்டு வந்து சுருக்கு போடுறதுக்கு அப்படி இழுத்தான். மாமனார் முழிச்சுக்கிட்டார். ஆஹா, கயிறு வச்சுருக்கான், நம்ம கழுத்தில் நெருக்கி நம்மளை கொலை பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் அடையலான்னு பார்க்குறான் போல இருக்குது அப்படின்ட்டு டபார்னு தெருவுக்கு ஓடியாந்து மாப்பிள்ளை என்னை கொலை பண்ண பார்க்குறான்னு சத்தம் போட்டான். அவனும் தூக்கம் வராதவன்லாம் வந்துட்டான். யோ, மாமனாரை போய் இந்த மாதிரி செய்தியை செய்யலாமா கொள்ளலாமா அப்படின்ட்டு வந்து நிற்கிறானுங்க. யோ, நான் கொல்லலாம் பார்க்கலையா, இந்த பாரு என்ன 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 அதான் கையில் கயிறு வச்சுருக்க. மாமனார் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதியா, தப்பா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னா யோசனை சொல்கிறான். இந்த நேரத்தில் அந்த சமயத்தில் வைத்தியர் வந்தார். ஓய், இங்கே வாயா, ஒன்றால் தாயா இந்த கஷ்டம்லாம், இந்த பார் நீ சொன்னேன்னு தான் கட்டலான்னு போகிறேன், அவர் முழிச்சுக்கிட்டு கொலை பண்ண போகிறேன்னு பார்க்குறாரு. என்ன கட்ட போன, நீ தானே சொன்ன வழுக்கு தலையை வச்சு கட்டினா சரியாக போயிடும். அட படுபாவி பயலே, வழுக்க தழைடா வயலில் கிடக்கும், அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு கட்டினா குழன்னு இருக்கும், அந்த குழப்பில் அது சுளுக்கு இருந்தால் போயிடும். நான் அதுக்காக சொன்னேன், நீ தலையை வச்சு கட்டுறதுக்கு பார்த்துருக்கியே அப்படின்ட்டுருக்காரு. எல்லோரும் சிரித்தாங்க. மாமனார் என்ன பண்ணார், ஓடி போய் வைத்தியர் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டார். வைத்தியரே, உங்களுக்கு கோடி புண்ணியம். ஏயா, நான் சொன்னதுனால தானே மாப்பிள்ளை எப்படி பண்ணான், நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க, வழுக்க தலையை வச்சு கட்டணும்னு சொன்னீங்க, அதையே இடித்து கட்டணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணி தொலைச்சிருப்பான். என் தலை தப்பிச்சது வைத்தியரே உங்கள் புண்ணியத்தில் தான். வச்சு கட்டுன்னு சொன்னி ஐயா, நல்ல வேலைக்கு இடிச்சு கட்டுன்னு சொல்லாமல் அப்படின்னு. ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்காததுனால எவ்வளவு குழப்பம் உண்டாகுது. வாழ்க்கையிலையும் அதே போல தான். என்ன அவர் புரிஞ்சுக்கணும், அவரை நான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறத அவர் தப்பாக நினச்சி, அவர் சொல்கிறத நான் தப்பாக நினச்சா ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டாகும். அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்ய வேணும். சில நேரங்களில் பக்குவமாக ஏற்றபடி சொன்னோம்னா சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவையோடு சொல்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தோம்னா நல்லா வந்துடும்.
சுகி சிவம் பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருப்பார். நாங்களாம் எல்லாம் பேசுவோம். எனக்கு எதிர்கட்சியில் ஒரு அம்மா, அது கொஞ்சம் கடுமையாக பேசும். அது என்ன பண்ணுது, என்ன தலைப்புன்னா, குடும்பத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது கணவனா மனைவியான்னு வச்சு. அந்த அம்மா மனைவி தான் காரணம்னு பேசுது, பெண்களை உயர்த்தி பேசுது. பேசுகிற போது சொல்லுது, ஆம்பளையெல்லாம் அயோக்கியன்னு. ஆம்பளையெல்லாம் அயோக்கியன். சுகி சிவம் கேட்டார், ஏம்மா நானும் ஆம்பளை தாம்மா அப்படின்னார். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, யோ அப்படின்னு என்ன பார்த்து உட்காந்துருக்கீங்க, இந்த அம்மா சொல்லுது இல்லை, பதில் சொல்லுங்கய்யா அப்படின்னா. இல்லை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, அயோக்கியன்னு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னா. சொல்லுங்கம்மா எதனாலம்மா அப்படி சொல்கிறீங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, நடுத்தரமான வயசில் 40 வயசில் கணவன் இறந்தா மனைவி என்ன பண்ணுவா, மனைவி இறந்தா கணவன் என்ன பண்ணுவான். கணவன் இறந்தா மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா, வாழ்க்கையே ஒரு தவம் மாதிரி ஆக்கிடுவா. இது வரைக்கும் வெளியில் போகாதவ போவா, சம்பாதிக்கவா, வேலை செஞ்சு சம்பாதிப்பா, பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு எல்லாம் செய்வா. குடும்ப பொறுப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டு மாறிடுவா. அதுக்கு முந்தி இருந்த நிலைமை மாறி குடும்பத்துக்காக உழைக்கிறதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவா. அதே சமயத்தில் மனைவி இறந்தால் கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். அதனால தான் சொன்னேன், ஆம்பளை எல்லாம் அயோக்கியம். இப்போ சுகி சிவன் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த அம்மா தான் சொல்கிறாங்களேயா, எதனால் சொல்கிறேன்னு, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னு. இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது, அந்த அம்மா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு நான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, எதிர்கட்சியில் இருக்கேன், நான் எதிர்த்து பேசி ஆகணும். நான் என்ன பண்ணுறது, நான் நினச்சி என்ன பண்ணேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு. சுகி சிவத்துக்கு கோபம் வந்துடுச்சு. யோ அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்னையா சொல்கிறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம். சார் கேட்குறதுக்கு சொல்லுங்கள் சார், ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டார் தெரியுமா. தெரியும். எப்போ சார் இறந்தார், எப்போ இறந்தாருன்னா தெரியாது, நினப்பு இல்லை எனக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லை? இல்லை, நான் சொல்கிறேன். 1964 ஏப்ரல் மாதம் 27 மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார். எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க என்ன, உங்களுக்கு தான் தெரியாதுன்ட்டிங்கல்ல, அப்புறம் எது வேணாலும் சொல்ல வேண்டியது தானே. எப்போ உங்களுக்கு தெரியாதுன்ட்டீங்க, அப்புறம் நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும் சொல்லலாம். யோ பொய்யினா பாக்கியெல்லாம் சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தாருங்கிறது உண்மை. மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார் சார். 1 மணி நேரத்தில் 3:30 மணிக்கு அந்த உடம்பு பாடிக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை பிரதமராக பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். இது நடந்ததா இல்லையா? ஆமாம் நடந்தது. ஏன் சார், எவ்வளோ பெரிய மனுஷன் செத்து கிடக்கிறாரு, 1 மாதம் கழித்து செய்யப்படாதா? உடனே வேற பிரதமரை கொண்டு வந்து வச்சிங்கள வைக்கலாமா? அரசியல் சட்டம் உங்களுக்கு தெரியல. அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கப்படாது. அதனால் அவர் அப்படி செஞ்சாருன்னு நானும் அதான் சொல்கிறேங்க. நாடு வேற வீடு வேறையா? நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அது மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கப்படாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இறந்தால் உடனே வேற ஒரு மனைவியை கொண்டு வந்து, பிரதமர் இறந்தால் மட்டும் வேற கொண்டு வர்றீங்கல்ல,
மனைவி இருந்தால் நாங்கள் வேற கொண்டு வரணும். உடனே கிடைக்குமானார். கிடைக்கலன்னா ஒரு இடைக்கால பிரதமர் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது ஏதாவது அதுக்கு பதிலோ? அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக சொன்னேன் இல்லை. ஆனால் ஒரு நகைச்சுவையினால் அதை மாற்றியாச்சு. அந்த அம்மாவும் அந்த கேள்வியை மறந்துடுச்சு, நாங்களும் மறந்துட்டோம். எல்லாரும் அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டோம். குடும்பத்தில் கோபமாக ஒன்று நடக்கிற பொழுது கூட நாம் அதை என்ன பண்ணலாம், நகைச்சுவையாக மாற்றி கொண்டு போய் சூட்டை ஆற்றி சிந்தனையை கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். அது நம்ம கையில் இருக்குது. நீங்கள் கோபமாக பேசுனீங்கன்னா நானும் கோபமாக பேசி 2 பேரும் கோபமாக பேச பேச அதிகமாக இதையெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பு குடும்பத்துக்கு அடிப்படைன்னு சொல்லிட்டார். அடித்தளம் அஸ்திவாரம் என்ன? அன்பு. மேலே நீ கட்டு, எவ்வளவு வேணாலும் கட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஆகையினால நாம் காலத்தில் மாறலாம், எவ்வளதோ மாற்றங்கள் வரலாம். சார், புடவை ஜாக்கெட்டு அணிஞ்சிக்கிட்டு பெண்கள்லாம் போயிட்டு இருந்த காலம் போய் இப்போ சுடிதார் வந்து, நம்ம பெரியவங்க சில பேர் சொல்லுவாங்க, என்ன இதெல்லாம் ஒரு உடையா? எது இருந்தா என்னையா? நான் சொல்றது எது இருந்தா என்ன, பண்பு மாறாமல் இருந்தா சரி. மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் அப்பா குடுமி வச்சுருந்தாரு, நான் கிராப்பு விட்டேன். அப்பவும் எங்கள் அப்பா கோபமாக தான் சொன்னார், இவன் உருப்பிட மாட்டான்னார். உருப்பிடாமல் போயிட்டோம். கிராப்புலேயும் குடுமியிலையுமா இருக்குது உருப்புறது, மனசில் இருக்குது இல்லையா? இந்த மனம் சரியாக இருக்கிற போது எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியும். ஆகையினால எல்லாவற்றுக்கும் இந்த மனம் அடிப்படையான காரணமாக இருப்பதனால கேவலமான எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களை உருவாக்கி, என் வீட்டில் சில சமயங்களில் நண்பர்களை அழைச்சிட்டு வருவேன், அவனை நம்பி அழைச்சிட்டு வந்தால் அவர் தப்பாக நடந்து போடும். ஒருத்தனை ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தேங்க, ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பார்த்தது, திருவாரூர் கடத்தருக்கு போகிறேன், அவன் போகிறான், அவன் மாதிரி இருந்துச்சு. வரதராஜான்னு, அடே செம்போடி வேலுன்னா, வாடா, எங்கே நீ சௌரியமாக இருக்கியா, எங்கே இருக்க, இவ்வளவு காலமாக என்ன பண்ணுற? அவன் நல்லவன் இல்லை. இவ்வளவு காலத்தில் அவன் எப்படி மாறி இருப்பான் என்ன நினச்சிக்கிட்டு, வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டேன். வந்தான். என் மனைவி ஒரு காப்பி கொடுன்னு, காப்பி கொண்டு வந்து கொடுத்தா. குடிச்சிட்டு கேட்டான், இது யாருன்னு கேட்டான். இது யாருன்னா, என் மனைவிப்பா அப்படின்னா. அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே, அது யாருன்னா. அவன் போயிட்டான். 10 நாளாச்சு என் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு. 40 வருஷ நண்பன் வந்தானேன்னு பார்த்ததுக்கு அவன் பண்ண வேலையை பார்த்தீங்களா? செய்வான். சில நேரங்களில் இந்த நண்பர்கள் என்ன பண்ணுவான்னா, நம்ம வீட்டுக்கு வருவான். இன்னொரு நண்பன் இருந்தான் எனக்கு, அவன் வீட்டுக்கு வருவான். வந்தான்னா ஏதாவது நல்லா இருக்கிறத பார்த்தான்னா அவனுக்கு மனசுக்கு ஆகாது சார். நல்லா ஒன்றும் இருக்கக்கூடாது. கொல்லைக்கு அழைச்சிட்டு போனேன் சார், ஒரு நார்த்த மரம், நார்த்தங்காய் நிறையா காய்ச்சிருந்துச்சு. அவனுக்கு எப்படி இருந்ததோ தெரில, நார்த்த மரம் நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னா, அவ்வளோதான் சொன்னான். ஒரு வாரம் 10 நாளில் பட்டு போச்சு சார் மரமே. எப்படி பட்டுதுன்னே தெரில. என் பேரன் விளையாடிட்டு இருக்கான் சார், பார்க்குறான், பையன் துருதுருன்னு இருக்கானேன்ட்டு போனான், காலை உடைச்சிக்கிட்டு வர்றான். அவன் வார்த்தை சொன்னான்னா நடக்கும். எங்கள் கிராமத்துலேருந்து வந்தவர் சொன்னார், வயலில் களை மண்டி போச்சு, உழுது விட்டு எல்லாத்தையும் சேர்த்து வேற தான் விதைக்கணும்னார். நான் சொன்னேன், அப்படி வேண்டாம், நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான், இவனை கொண்டு வந்து விட்டு இவன் அப்படி சொன்னான்னா போகிறேன், ஒரே கலையாக இருக்கேன்னு அவன் வாயால் சொன்னான்னா அது பட்டு போயிடும், நான் அவனை கொண்டாடுறேன்னு சொன்னேன். வாடா போயிட்டு வருவோம் கிராமத்துக்கு. நான் எதுக்குன்னா,
ஒரு வேலை உன் வேலை தான் வா. போன வயலெல்லாம் சுற்றி காமிச்சேன். என்ன எதுக்கு கொண்டாந்து இதெல்லாம் காட்டுற அப்படின்னு கேட்டான். ஒரே களையாக மண்டி இருக்கு, உன் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுடா நடக்கும். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவ்வளவு களைக்கும் இடையில 2 ஒன்று பயிர் இருக்கேன்னா. அதை விட்டு சொல்கிறான், மனம்தான் காரணம், மனம்தான் காரணம். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற. ஆகையினால நாம் நம்முடைய மனத்தை தூய்மையாக வைத்து கொண்டு அன்பாக நோக்குகிற பொழுது வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் அமையும். நாம் சிரித்து வாழ வேண்டும் என்றால் இனிமையாக வாழ வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். யாரும் யாரையும் ஜாதியாலோ மதத்தாலோ இனத்தாலோ நிறத்தாலோ வெறுக்காமல் அத்தனை பேரும் ஒற்றுமையாக வாழ்வது தான் சிரித்து வாழ வேண்டும் என்பதனுடைய பொருள் என்பதை சொல்லி அருமையாக அழைத்து வந்து நல்ல ஏற்பாடுகளை செய்து என்னை இங்கே பேச வைத்து இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்டீர்கள். கேட்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு நல்லா அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒரு ஆசை, இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசலாமா அப்படின்னுட்டு. அங்கே ஒருத்தர் சொல்கிறார், அமைதியாக இருந்தது தப்பாக போச்சுரா, இந்த ஆள் இன்னும் 2 மணி நேரம் பேசுகிறேங்கிறான். ஒழுங்காக நம்ம கச்சமுச்சன்னு பேசியிருந்தோம்னா நேரம் நிறுத்தியிருப்பான். நான் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசணும். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான். இப்போ 3 மணி நேரம் பேசியிருக்கான், இனிமேல் தான் விஷயம் பேச போகிறானா? அப்போ 3 மணி நேரம் என்ன பேசினான்? சரி, விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா விஷயத்தை இவன் எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒருத்தன் மேடையில் ஏறி வந்துட்டான். அமெரிக்காவில் பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான் ஒரு சின்ன துப்பாக்கி, ரிவால்வர் எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை அப்படி பார்த்தான். பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரியா, வேண்டான்னா சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன், அதுக்குன்னு துப்பாக்கி பாய்க்கலான்ட்டு வராத, எடு. யோ நீ பேசியா, நீ இப்போ தான் விஷயத்துக்கு வந்திருக்க, பேசு. துப்பாக்கி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேயா, உன்னை சுடுறதுக்காக வந்திருக்கேன், நீ பேசு. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்க? உன்னை சுடுறதுக்கு அல்ல, உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருக்கேன். என்ன இவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார். ஆகையினால நம்மளால் இவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதால் நான் இந்த அளவிலே பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி.